Hi readers, it's Jayaprakash. Welcome to Bookman Tamil. இன்னைக்கு வீடியோல பார்க்க போற புக் என்னன்னா Forever is Lie and Forever is Trueன்ற ஒரு சீரிஸ். Forever சீரிஸ்ன்ற புக். இந்த புக் எழுதினது ஒரு இந்தியன் ஆத்தர் நவனில் சக்கரவர்த்தி. ஆக்சுவலா இவர் ஒரு த்ரில்லர் ரைட்டர். மை மோஸ்ட் ஃபேவரட் ரைட்டர் இன் இந்தியன் ஸ்டைல் ரைட்டர்ல ரொம்ப பிடிக்கும் எனக்கு வர. அதனால இந்த புக்கை படிச்சேன். ஆல்மோஸ்ட் 8 புக் படிச்சுட்டே வந்தேன். இது ஒரு 9வது புக் தான். இந்த புக்கோட ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக்கோட ஒரு ஒன்லைன் பிளாட்டை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஒரு 18 வயசு பொண்ணு பிரிஷான்ற பொண்ணு 30 வயசுல இருக்க ஒரு ஆள் சவீர் ரத்தோர்ன்ற ஆளை லவ் பண்ண ட்ரை பண்றா. ஆரம்பத்துல இவன் வேணாம் லவ் பண்ணு உனக்கு கதை ஏதாவது பயமுடுறான். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் அவனே லவ் பண்ண ஆரம்பிச்சான் நம்ம பிரிஷாவை. பட் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிரிஷாவுக்கு தெரியுது சவீர் யாரெல்லாம் லவ் பண்றானோ யாரெல்லாம் அவனுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் செத்துருவாங்க அப்படின்னு புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் சவியோட பாஸ்ட்ல சவியோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி சவியோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சரி அவனோட அங்கிளும் சரி எல்லாருமே அவனை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. அதாவது இறந்து போயிருக்காங்க. எப்படின்னு யாருக்கும் தெரியல. சவீருக்கு அது ஒரு சாப மாதிரியே ஆயிடுச்சு. அதுவும் அவங்க இறக்கிறது எல்லாம் அவனோட பர்த்டே அப்போதான். அவங்களோட ஒவ்வொரு பர்த்டே அப்பவும் இவனை பிடிச்சவங்க ஒவ்வொருத்தரும் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னு யாருக்குமே தெரியல. அதே மாதிரி இப்போ சவீர் பிரிஷா கூட இருக்கும்போது அவனுக்கு ஒரு பர்த்டே வருது. இந்த பர்த்டேல பிரிஷாக்கு எதுவும் ஆயிடுவோன்னு ரொம்ப பயப்படுறான். அதே மாதிரி பிரிஷா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மீட் பண்றான். அதுக்கப்புறம் பல சூழ்ச்சிகள் பல சிக்கல்கள்லாம் எப்படி அவன் பாஸ்ட்ல நடந்துச்சு மேபி யாரோ அதுக்கு பின்னாடி இருக்காங்களான்னு சந்தேகம் சவீருக்கு வருது. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் அவன் பின்னாடி இந்த மாதிரி இத்தனை பிறப்புகளுக்கு காரணமா இருக்காங்கன்னு சவீர் கண்டுபிடிக்கிறான். யார் சவீரோட வாழ்க்கை மேல இவ்வளவு கோபம் கொண்டு இருக்காங்க, ஏன் அவனுக்கு பிடிச்ச ஒவ்வொருத்தரையும் கொல்லணும். பிரிஷாவும் சவீரும் சேர்ந்து இருக்கிறது யாருக்கு பிடிக்கல. ஒருவேளை பிரிஷாவை பிடிக்கலையா இல்ல சவீருக்கு யாரு பிடிச்சாலும் அவங்க விளையாடி கொள்ளுவன்னு இவன் சுத்திக்கிட்டு இருக்கானா இந்த புக்கோட மீதி கதை. இத பிரிஷாவும் சவீரும் சேர்ந்து ஒரு கடத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் புக்கோட மீதி கதையை இந்த புக் எழுதியிருக்காரு நவனில் சக்கரவர்த்தி. இது ஒரு த்ரில்லர் ஜர்னர். ஆக்சுவலா எப்பயுமே நவனில் சக்கரவர்த்தி வந்து த்ரில்லர் தான் மேக்ஸிமம் எழுதுவாரு. இந்த புக் வந்து அதே ஜர்னர் தான். இட்ஸ் ஒர்த் ரீட். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த புக்கோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். இந்த புக்கோட ஸ்ட்ரென்த்தா நான் சொல்றேன்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு நவனில் சக்கரவர்த்தி புக்குள்ள என்ன இருக்குமோ அது இது இருந்துச்சு. அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான். அது என்னன்னா வென், ஹவு, வை. எப்போ, எப்படி, ஏன் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி கேள்விகளை நம்ம மைண்டுக்குள்ள புக்கை ஆரம்பிச்சிருந்து முடிவு வரைக்கும் எழுப்பிக்கிட்டே இருப்பாரு புக்கோட ஆத்தர். அதை கடைசியில தான் சஸ்பென்ஸ் வச்சு ஓபன் பண்ண சொல்லுவாரு. அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் நவனில் சக்கரவர்த்தியில. அது இந்த புக்லயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நான் சொல்லணும். இன்னொரு விஷயம் தி வே ஆஃப் கேரி ஃபார்வர்டிங் இந்த புக்கோட ஸ்டோரியை கொண்டு போற விதம் இருக்கே அப்பா. ஆரம்பத்தில் நம்ம வந்து நம்பி படிக்கலாம் கிளைமேக்ஸ்ல சொதப்பிட மாட்டாருன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லா புக்ஸும் அப்படிதான். ஆரம்பத்துல போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே கிளைமேக்ஸ்ல தலைவன் காப்பாத்திரும் நம்பி இந்த புக்கை படிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த புக்கை ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. அவர் கொண்டு போன இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த புக்கோட வீக்னஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப செக்ஸோட எழுதப்பட்டிருக்கும். லைக் அவர் புக்ஸ்ல வந்து நிறைய செக்ஸ் பேசிஸா நிறைய கண்டென்ட் எழுதியிருப்பார். லைக் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லவ் பண்ற விஷயங்களை லஸ்ட் விஷயமும் சரி ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருப்பாரு. இந்த புக்ல ரொம்ப தேவையில்லாத இடங்கள்ல அவர் அதிகம் பயன்படுத்திடுறாரு. ரொம்ப எரோட்டிக்கா எழுதுறோன்ற ரொம்ப ஃபீலிங்கா எழுதுறோன்ற ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய புகுத்திட்டாரு. அது ரொம்ப எரிச்சலா தான் அது படிக்கும் போதுன்னு சொல்லணும். இன்னொரு விஷயம் எப்பயுமே அவரோட இடப்பட்ட பேராகிராஃப்லாம் கொஞ்சம் போர் அடிச்சாலும் கிளைமேக்ஸ்ல ஒரு 20 பேஜ் ஒரு 30 பேஜ் மொத்த கதையை மாத்தி போட்டுரும். அப்படி நினைச்சுதான் அவர் புக்கை நம்பிக்கையோட படிப்போம். பட் இந்த புக் அந்த பிரேக் பண்ணிடுச்சு. பிக் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் மீ. இந்த கிளைமேக்ஸ் வாஸ் நாட் ஃபார் மீ. ரொம்ப ரைட்டா நான் கெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மற்றபடி எவ்ரிதிங் வாஸ் ஓகே. நான் சொன்ன மாதிரி அந்த செக்ஷுவல் கண்டென்ட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஐ மீன் அவர் நல்லா இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிட்டு வராத கூட. பட் இதுல ரொம்ப ஓவரா தேவையான இடங்கள்ல ரொம்ப அது கொஞ்சம் ஒரு மாதிரி சகிச்சிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு சொன்னோம். மற்றபடி எவ்ரிதிங் வாஸ் குட். இப்போ இந்த புக்கோட ரைட்டிங் ஸ்டைலை பத்தி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு இந்தியன் ஆத்தர். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷா இருக்கும். ஸ்டில் இது த்ரில்லர்னால கடன் படிக்க ஆரம்பிச்சுன்னா இஃப் யூ ஆர் பிகினர் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். அண்ட் ஃபாஸ்ட் பேஸ்டா எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த புக் உங்களுக்கு தான். என்னதான் நான் அங்கே போர்டுக்கு சொல்லணும். இந்த சில்ட்ரன் பக்கெட் புக் இந்த மாதிரி சில புக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த புக் வாஸ் வெரி மச் குட் இன் மை பெர்ஸ்பெக்டிவ். ரொம்ப ஃபாஸ்டா போகும். நீங்க பிகினரா இருக்கும்போது இந்த மாதிரி புக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே ஒரு புக்கை படிச்சோம், ஒரு 210 பேஜ் 2 பேஜ் புக்கை படிக்க முடியுது, 2 பார்ட் வர இருக்கு, 2 பார்ட்டி படிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்தாலே அடுத்த புக்ஸ் நம்ம போயிட முடியும். அந்த மாதிரி நம்பிக்கையை இந்த புக் கொடுக்கும். அண்ட் கன்க்ளூஷன் வந்துட்டோம். இந்த புக்ல நான் எப்படி சொன்ன மாதிரி எவ்ரிதிங் வாஸ் ஓகே. பட் when compared to other Navaniൽ Chakravarti books, the Stranger Trilogy, Half Tone Arts,
அண்ட் இன்னும் சில புக்குகள் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அப் டு த மார்க். ஒரு ஆவரேஜ் புக்கு தான், இட்ஸ் இல்லை பட் ஆவரேஜா எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த செக்ஷுவல் கனெக்ட் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், தேவையான இடங்கள்ல ரொம்ப தூவி விட்டுட்டாரு, அது கொஞ்சம் காண்டாச்சு. மற்றபடி கிளைமேக்ஸ் வாஸ் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் மீ. இந்த புக் வாஸ் டெஃபினெட்லி கிளைமேக்ஸ் டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. மற்றபடி டைம் போறது தெரியாது, உட்காந்தீங்கன்னா அடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் தோணக்கூடிய ஒரு புக்கு தான். மற்றபடி எவ்ரிதிங் வாஸ் ஓகே. இந்த புக்கு நான் கூட ஸ்டார்ஸ் 5-3. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களை இன்னொரு பார்க்கறேன். பாய்.